அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவனுங்க தமிழ்நாடு அவனுக்கு நம்பி நிற்கிறானுங்க. அதெல்லாம் வச்சுங்க கீச்சிருவோம் நாங்கள் வந்தோன்னா. நாங்கள் வந்து விஜய் என் பேர். நான் மயிலை பகுதியிலேருந்து ரசிகர் மேலே ஒரு 16 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் அவர் ரஜினி சார் மாதிரியோ யார் மாதிரியோ அவங்க வந்து சொல்லின்னு இல்லை. இது ஸ்ட்ரிக்டாக வரேன் ஒரே இதில் வரேன்னு சொல்லவே இல்லை அவர். ஆனால் அவர் திடீர்னு அறிவிச்சிட்டாரு நான் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு. ஆனால் வந்து 2026 அவர் என்ன மாதிரி இருக்கும்னா எந்த அரசியல்வாதியும் சரி யாரும் பண்ணாத அளவுக்கு தான் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா வந்து இப்போயே வந்து அவர் கேள்வி கேட்குறது, நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம்னு வச்சுங்களேன், அவர் வந்து கேட்குறது என்னப்பா ரசிகர் பண்ணுறது பண்ணுன்னு கேள்வி கேட்க மாட்டார். வீட்டில் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தை. அவரை பார்க்க போகிறது நாங்கள் வருஷத்துக்கு ஒரு அடியோ 5 வருஷத்துக்கு ஒரு அடி தான் அவரை பார்க்குறோமே. பார்க்கும்போதே அவர் கேள்வி கேட்கறது எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கன்னு தான் சொல்லுவார். இவ்வளோ பெரிய ஆளாயும் அவர் வந்து அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை, வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுங்கன்னு சொல்லிடலாம். இவ்வளோ விஷயம் அது எங்களே இவ்வளோ கவனிக்கிறாங்கன்னா தமிழக மக்கள் எப்படி கவனிப்பார் மட்டும் பாருங்கள். ஒரு விஷயம் நேற்று அவருக்கு உடம்பு சரியில்லை, ஓட்டு வந்து போடுறாரு. நேற்று பர்சன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வரைக்கும் 64 63 தான் ஓட்டே ஊயும் தமிழ்நாட்டில். நேற்று பார்த்தீங்களா 70% ஊந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே எங்கள் தளபதி தாங்க. நெக்ஸ்ட்டு 26 கம்பல்சரி 80% மேலே தாங்க ஓட்டு ஊயும். தளபதி கோசம் நாங்களே நிறைய இடத்துல வேலைக்கு போயின்னு எல்லாருமே கேட்குறது என்ன விஜய் ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும். தளபதின்ற ஒரு விஷயம் சொல்லு எல்லாம் இப்போ உங்கள் ஆள் வந்தால் உங்கள் ஆள் ஓட்டு போடுறோம்ப்பா. யார் ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுவாக இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் பொதுவாக இருக்கிற மக்களே ஒருத்தவங்க வீட்டு ஒரு விஐபி வீட்டுக்கெலாம் போகும்போதே அவங்களே சொல்கிறாங்க உங்களுக்கு நான் போடுறேன்ப்பா, உனக்கோசம் போடுறேன்ப்பான்னு சொல்ல, உங்கள் ஆள் அவருக்கோசம் போடுவோம்ப்பா. நிறைய பேர் இணையத்தே வந்து எங்களில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரசிகர் மன்றத்தில். இப்போ வந்து ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க எங்கள் தென்சென்னை மாவட்டத்துக்கு. அவ்வளோ பேர் ஏறின்னு தான் போயின்னு இருக்காங்க, கம்மியாக யாருமே ஆகலை. எல்லாம் வந்து இணையறேன்னு இப்போ இந்த எலெக்ஷனால் நிறுத்தி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நடக்கும் 26 கண்டிப்பாக எங்கள் ஆள் சிஎம்ஓ உட்காரது கன்ஃபார்ம். கண்டிப்பாக இல்லை நடிகராக வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் நடிகராக வந்து எதிர்பார்த்தது வந்து அவர் ரசிகர் மன்றமாக வச்சுருக்கோம். மக்கள் ஏகமாக எப்போ மாற்றினாரோ அவர் அப்பயே தலைவராக மாறிட்டார். எங்கள் இதில் இருந்தவரும் ஒரு தலைவர் ஒருத்தர் வெளியே போனோன்னே தலைவர் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் தலைவர் ஆகணும், அவரே தலைவர் ஆகிட்டார். எங்கள் பொதுச் செயலாளரும் அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிறது என்னவோ அதை சொல்லி ரன் பண்ணி போயிடுது. இப்போயே நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்க பிரெட் பால் திட்டம் எல்லாம் இப்போதைக்கு வந்து ஒரு மாவட்டத்தில் அப்படி 1 2 தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு பகுதி இல்லாமல் ஒரு வட்டத்தில் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. எல்லாமே வட்டத்தில் நீங்கள் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச செலவு ஒரு இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள். அப்படி தான் உங்களால் ஒரு 10 ரூபா முடிஞ்சால் ஒரு 10 பேர் இருக்கிறீங்களா போட்டு பண்ணுங்க தான் அந்த ஒரு விஷயம் தான். வந்து எங்கள் பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர் சொல்கிறார், மாவட்டத்தில் எங்ககிட்ட சொல்கிறார் கடன் வாங்கி பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், எல்லாம் ஒன்று ஆரம்பிங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு பயிலகம் இருந்தால் கூட போகிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் நடந்துனே போயின்னு இருக்குது. அவர் வந்தால் வராத போதே இவ்வளோ இருக்குது. இன்னும் அரசியல் பேரை தான் அறிவிச்சிருக்காது. அப்போ ஏன்னா அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும்னு சொல்லி யோசிங்க எல்லாருமே. நன்றி, ரொம்ப நன்றி.